நீ எல்லாம் இப்படி தேவையில்லாமல் வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அந்த வீடியோவை மற்றவங்களாம் பார்த்து உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உன்னோட சேனல் பெருசாக வளர்ந்துரும்னு நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் என்னத்தை சாதிக்க போகிற அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்லேயும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி டீமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் நம்ம சொல்கிற ஒரே பதில், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது யாழினி லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நம்மளையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. எனக்கு யாராச்சும் ஒருத்தர் இல்லை, என் ஹஸ்பண்டே தான் அந்த மாதிரி சொல்லுவார். நான் ஏதாவது சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலோ, இல்லை நீ ஃபோன் நோண்டாத, ஃபோனை வச்சிரு, எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணு, பாப்பா பார்த்துக்கோ, அந்த மாதிரிலாம் நான் சொன்னால் கூட உடனே என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார், நீ தான் யூடியூப்பில் வீடியோ பண்ணுறதுக்காக ஃபோனை பிடிச்சி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கீல, நான் எதனா உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன், நான் இனியே என்னை ஃபோன் நோண்ட விடாமல் பண்ணுற, அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம சுற்றி இருக்கவங்களுமே அப்படி தான், வெட்டியாக இருக்கோம், சும்மா இருக்கோம், நமக்கு எந்த வேலையுமே இல்லை, நம்ம ஏதோ பேசாண்டு எந்த வேலையுமே இல்லாமல் சும்மாவே வீட்டில் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாமே. ஆனால் நம்ம அப்படி இருக்கிறதே இல்லை. காலையில் தூங்கி எழுந்திருந்து குழந்தைய பார்க்கணும், சமைக்கணும், வீட்டு வேலை செய்யணும். வீட்டில் என்ன வேலை இருந்தாலும், வீடு எவ்வளோ அலங்கோலமாக கிடந்தாலும் அதை நம்ம தான் சுத்தம் பண்ணணும், நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அந்த டீ குடித்த டம்ளரை கூட அங்கிட்டு இருந்து இங்கிட்டு எடுத்து வைக்க மாட்டாங்க நம்ம புருஷங்க. அது மாதிரி தான் எல்லாமே. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறது வெளியில் இருக்க யாருக்கும் தெரியாது. நம்ம என்னமோ மகாராணி மாதிரி இருக்க மாதிரியும் அவங்கெல்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க மாதிரியும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தானே தெரியும் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற யாரும் மனம் தளராமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன விஷயம் செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கான பலனும் இதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக கிடைக்கும். அதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஏன்னா ரொம்ப மனசு நொந்து போன நேரங்களெல்லாம் நான் நினச்சிருக்கேன், நமக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா, இல்லை நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்கிறத யாரும் அக்செப்ட் பண்ணிக்கலையா, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். நானும் எதையும் ட்ரை பண்ணாமலாம் இருந்ததே இல்லை. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே நான் ட்ரை பண்ணுவேன். புதுசு புதுசாக கற்றுக்கணும், புதுசு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி நான் நிறைய நினச்சிருக்கேன். அதை செஞ்சு பார்க்காம ஒரு நாள் இருந்ததே இல்லை. அதை நான் செஞ்சு அதுக்கான க்ரெடிட்ஸும் எனக்கு கிடச்சிருக்கு. நான் வீட்டில் இருந்துக்கிட்டே மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணி மெஹந்தி கோர்ஸ் கற்றுக்கிட்டேன். சத்து மாவு பிஸ்னஸ் பண்ணி சத்து மாவு பிஸ்னஸில் நல்ல ஒரு சம்பாதிச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வந்துச்சு, அந்த டைம்லாம் அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணேன். அதுவுமே எனக்கு நல்ல கை கொடுத்துச்சு. பட் என்ன, அதை என்னால் ஒரு லாங் டூரேஷனாக அந்த ஒர்க் எதையுமே கொண்டுட்டு போக முடியல, அந்த பிஸ்னஸ் எதையுமே டெவலப் பண்ணி கொண்டுட்டு போக முடியல. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே நம்ம கூட இல்லைங்கிறப்ப நம்மளால் அதை கொண்டு போக முடியுமான்னு நினைக்கும் போது என்னால் கொண்டு போக முடியலை. ஏன்னா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ அவளை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருந்ததால் அந்த பிஸ்னஸ் என்னால் கொண்டு போக முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் டீப்பாக பேசலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட்